மயிலாடுதுறையில் நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிர்ணயித்த ஊதியத்தை விட குறைவாகவும் காலதாமதமாகவும் வழங்குவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் பிரசாத் வழங்க கேட்கலாம். அருண் பிரசாத், இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மயிலாடுதுறையில் நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே சென்று போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டு போலீசார் மற்றும் போராட்டக்காரர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட 36 வார்டுகளிலும் 180க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் குப்பைகளில் சேகரிக்கும் பணியை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் இவர்களுக்கு மாதந்தோறும் ஊதியம் முறையாக வழங்கப்படாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 நாளாக பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 3வது நாளான நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் உள்ளே செல்லாதவாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலக முகப்பு கேட்டுகள் மூடப்பட்டு பேரிகார்டுகள் வைத்து பாதுகாப்பு அரண் அமைக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் தடுப்புகளை மீறி உள்ளே செல்ல முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து முகப்பு கேட்டில் நின்று அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு நாளைக்கு சம்பளம் ரூபாய் 638 வழங்காமல் 390 ரூபாய் குறைவாக வழங்குவதாகவும் காலதாமதமாக சம்பளம் வழங்குவதை கண்டித்தும் மேலும் தங்களுக்கு பிடித்தம் செய்யப்பட்ட PF மற்றும் ESI தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களும் காவலர்களால் கைது செய்யப்பட்டனர். மயிலாடுதுறையில் தூய்மை பணியாளர்களுக்கு நிர்ணயித்த ஊதியத்தை விட குறைவாக வழங்குவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருண் பிரசாத்.